அடடடடடடடா. அன்னைக்கு பஞ்சவர்ணம் செம்ம சூப்பரா அலங்காரம் பண்ணிட்டுக்கிறீங்கம்மா. என்னங்க அத்தை, நல்லா இருக்கா அலங்காரம் பண்ணது? ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது சும்மா ஏதோ அலங்காரம் பண்ணோம், நானும் பஞ்சவர்ணமோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அத்தை? என்னம்மா அன்னைக்கு பஞ்சவர்ணம் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? போயிட்டு ரகுவையும் அணுவையும் கூட்டிட்டு வாங்கம்மா. சரிங்க அத்தை, நான் போயிட்டு அணுவையும் ரகுவையும் கூட்டிட்டு வரேன் அத்தை. பஞ்சவர்ணம் வா, பஞ்சவர்ணம் போய் கூட்டிட்டு வரலாம். என்னப்பா அனு ரகு வரலாமா உள்ள? அட வாங்க வாங்க. என்னம்மா அனு ரகு, நான் செஞ்ச பஜ்ஜிலாம் நல்லா இருந்ததா? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கு சொல்லவே இல்லையே. அண்ணி நீங்க செஞ்ச பஜ்ஜி செம சூப்பரா இருந்தது அண்ணி. டீயும் நல்லா தான் இருந்தது அண்ணி. என்னப்பா தம்பி ரகு, உனக்கு பிடிச்சதாப்பா? அக்கா பஜ்ஜி சூப்பராக தாங்க இருந்தது, நல்லா செஞ்சிருந்தீங்கக்கா. சரி சரி வாங்க, ரெண்டு பேரும் அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க, வாங்க. என்னம்மா செல்லத்தாயி நல்லா பண்ணியிருக்காங்க பாருமா. பஞ்சவர்ணமா அன்னைக்கிலையும் நல்ல ஹார்ட்லாம் போட்டு அம்பெல்லாம் விட்டுக்கிறாங்க பாருமா. ஆமாக்கா ஆமாக்கா, நல்லா பண்ணியிருக்காங்க அலங்காரம். அம்மா அம்மா எங்க இருக்கீங்க? வாமா செல்லத்தாயி, இங்கிருந்து போகலாம். கதவு சாத்தி வச்சிடலாம், பசங்க என்ன உள்ளே ஒடியாந்துட போகிறாங்க. வா போகலாம். அக்கா இன்னும் ஒரு விஷயம்க்கா, ஊதுவத்திலாம் நல்லா ஏற்றி வைக்கணும்க்கா. கம்ம கம்ம கம்மன்னு வாசனையாக இருக்கணும் ரூமு. மல்லிப்பூ வாசனைலாம் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் ஊதுவத்திலாம் கொஞ்சம் ஏற்றி வச்சா இன்னும் கம்ம கம்மன்னு இருக்குங்க்கா வாசனை. என்னம்மா பஞ்சவர்ணம் அன்னைக்கிளி எங்கம்மா அவங்க வரல? இதோ வந்துட்டு இருக்காங்கம்மா. என்ன பெரியம்மா, பெரியப்பா வந்து நாங்கள் அலங்காரம் பண்ணதை பார்த்தாரா பெட்ரூமை? சி அடி போடி, அதை வேற யாரு பாப்பாங்க, கம்மனை இருடி நீ வேற. என்ன என்ன இங்க ஒரே சிரிப்பு சத்தமா கேக்குது வெளிய? மாமா அது இல்ல மாமா, இங்க அக்கா ஒரே வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க, என்னன்னு கேளுங்க மாமா அக்காவை. என்ன விஷயம்? இப்படி கைய வச்சுட்டு வாயில வச்சுட்டு சிரிச்சுட்டு இருக்க, என்ன விஷயம் சொன்னா நானும் சிரிக்க மாட்டேனா? ஆளை விடுதா சாமி. எங்க ஓடி போட்டா? வாமா அனு ரகு வாப்பா. தம்பி உக்காருப்பா, அனு உக்காருமா. அன்னைக்கிளி நலங்கு வைமா ஃபர்ஸ்ட்ல. நீ நலங்கு தானே, நான் இங்க ரெண்டு பேருக்கு நலங்கு வச்சிடுறேன். பஞ்சவர்ணம் நீ அணுவுக்கு நலங்கு வைமா. சரிங்க அண்ணி வச்சிடுவோம். அண்ணி நீங்க அணுக்கு நீங்க வைங்க அண்ணி நலங்க, நான் ரகுக்கு வைக்கிறேன். மா சீக்கிரமா நலங்கு வச்சிருங்கம்மா, அங்க பசங்க எல்லாம் வேற கூச்சல் போட்டுங்கிறாங்க, கத்தி நிக்கிறாங்க பாருங்கம்மா. ரகுக்கு நான் நலங்கு வச்சாச்சு, அணு தலையிலயே நான் பூ வச்சுட்டேன். என்னங்க அண்ணி நீங்க அணு தலை தான் பூ வைப்பீங்களா? நான் அப்ப ரகு காதலியா பூ வைப்பேன். இங்க பாருங்க நீ, நானு ரகுக்கு காதல பூ சுத்திட்டேன். அச்சச்சோ எனக்கு ரொம்ப ஷேமா இருக்கு. ரகு தம்பி இன்னைக்கு ஒரு நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. சொன்னா அப்படியே ஆரத்தி எடுத்துடுமா. சரிங்க அண்ணி. ஆரத்தி ஆரத்தி புது மாப்பிள்ளை பெண்ணுக்கு ஆரத்தி. இந்த ஆரத்தி தட்டை நான் வெளியே எடுத்துட்டு போயிட்டு ஊத்திட்டு வந்துடுறேன். நீங்க ரெண்டு பேரும் எழுந்துருங்கப்பா. ரகு தம்பி அதான் ரூமு, அங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. அண்ணே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா, பால் சொம்பு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், எடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டு கொடுமா. சரிங்க அண்ணி. அண்ணே தைரியமா இரு, நீங்க ஏற்கனவே ரகு கிட்ட பேசியிருக்க பழகிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒன்றும் பயம் இருக்காது, தைரியமா இருங்க. வாவ் சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, எப்படிதான் ஆர்ட்லாம் போட்டாங்கன்னே தெரியல. வாவ் நல்லா சூப்பரா இருக்கிற டெக்கரேஷனு. எப்போதான் இந்த அணு வருவானே தெரியல. ச்சே என்ன ஒரு அழகான ஹார்ட். அந்த ஹார்ட்ல விட்ட அம்பு என் நெஞ்சில் விட்ட அம்பு மாதிரியே இருக்கு. அணுக்கு ஏற்ற மாதிரி ஏன் போட்டிருக்காங்க, எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு. அண்ணு நீ ரொம்ப வெக்கப்படாத, நீ ரொம்ப வெக்கப்படுற மாதிரியே இருக்கு. வா அந்த பால் சொம்பு எடுத்துக்கோ, நான் உங்களை கூட்டிட்டு போயிட்டு உன்னுடைய ரகு கிட்ட விட்டுட்டு வரேன். வாமா போலாம். அண்ணு அக்கா நான் சொல்றேன், பார்த்து பத்திரமா நடந்துக்கோ. மாப்பிள்ளையோட மனசு கோணாம ரகுவோட மனசு கோணாம நடந்துக்கோமா. சரியக்கா, நீங்க சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேக்கா. என்ன பஞ்சவர்ணம் சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அவங்க தான் ஏற்கனவே பேசி பழகிட்டாங்க, அப்புறம் என்ன பயம் இருக்க போகுது அவளுக்கு? இல்லைங்க அண்ணி, நம்ம சொல்ல வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான் அண்ணி சொன்னேன் அன்னைக்கிட்ட. அண்ணு நீ வா, நம்ம கிச்சன் போயிட்டு உனக்கு பால் கொஞ்சம் கொடுக்குறேன், நீ அதை எடுத்துட்டு போய் ரகு கிட்ட கொடுன்னா வா நம்ம போலாம்.
சரி அக்கா, வாங்க அக்கா போகலாம். அனு அனு, நான் உனக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை நீ அப்படியே ஃபாலோ பண்ணணும், ஓகேவா? அக்கா என்ன சொன்னாலும் நீ அதை அப்படியே ஃபாலோ பண்ணாதான் உன் லைஃப் நல்லா இருக்கும். ஓகே அக்கா. அனு, நீ இப்போவே மாப்பிள்ளைய முந்தானியில் முடிஞ்சு வச்சுக்க பார்த்துக்கோ, ஓகேவா? இப்போ விட்டுட்டேன்னா அப்புறம் எப்பயுமே பிடிக்க முடியாது. நான் அக்கான்ற இதுவில் உனக்கு சொல்கிறேன், புரியுதா? சரிக்கா, நான் எல்லாமே பார்த்துக்கிறேங்க்கா, விடுங்கக்கா. ரகு ரகு, ஹே அனு, வந்துட்டியா உள்ள? இங்கே வந்து பாரு, எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பாரு. ஒரு ஹார்ட்டு ஃப்ளவர்லேயே சூப்பராக ஆர்ட் போட்டிருக்காங்க, அம்பு விட்டுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாரு அனு. ஆமாங்க, வாவ் சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கல்ல. இந்த அம்பு பாருங்க, அந்த ஹார்ட்டில் இருக்க அம்பு அழகாக இருக்குங்க. பாருங்க, ஹார் உங்கள் இனிஷியல் கூட போட்டிருக்காங்க பாருங்க. ஏய் அனு, இங்கே பாரு. உன்னுடைய இனிஷியல் கூட போட்டிருக்காங்க. எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர் டெக்கரேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தியா? வாவ், அமேசிங்காக இருக்குது. எங்க ரகு, வாங்க, இங்கே பால் கொடுத்து அமுச்சிட்ருக்காங்க. நீங்கள் வாங்க, நீங்கள் பால் குடிச்சதுக்கப்புறம் தான் நான் பால் குடிக்கணுமா? நம்ம ஷேர் பண்ணி அதை குடிக்கணுமா? சரி குடு அனு, குடிக்கலாம். நான் கொஞ்சம் குடிச்சிட்டேன் அனு, நீ கொஞ்சம் குடிச்சிடு அனு. இந்தா நீ குடி. சரிங்க, நான் குடிக்கிறேன். அனு, பால் குடிச்சிட்டியா அனு? குடிச்சிட்டேங்க. வா அனு, வந்து என் பக்கத்தில் உட்காரு. போங்க, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு. ஹே அனு, வெக்கப்பட்டா எப்படி? வா அனு, உட்காந்து நம்ம பேசுவோம். இல்லைங்க, இத்தனை நாளாக நம்ம பேசணும். எனக்கு கொஞ்சம் கூச்சமாக கூட இல்லை. ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் பயந்தேன். ஆனால் இப்போது கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு உங்களை கூட தங்க போகிறேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. ஹே அனு டார்லிங், நீ இப்போ என் மனைவி ஆயிட்ட. எதுக்கு என் மேலெல்லாம் பயப்படாத. அச்சோ போங்க, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. ஹே அனு, இங்கே வா, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். அனு, இங்கே பார்த்தியா நான் என்ன வாட்ச் கட்டின்னு இருக்கேன்னு? நீ வாங்கி கொடுத்தல அந்த வாட்சி தான் நான் கட்டின்னு இருக்கேன். ஆமாங்க, நல்லா இருக்குங்க. சரிங்க, டைம் ஆகுது, நம்ம தூங்கலாமா? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். என்னது, தூக்கம் வருதா? என்னன்னு குளிச்சிட்டியாம்மா? ஆக்கா, குளிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.